சொன்ன மாதிரி இருந்திருந்தா அது மூடையில நமக்கு டைமிங் கிடையாது. ஹெவாடி ஹெவாடி ஏயா கத்துற? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிசயம் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஆசம் பர்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பர்டி. அதே வைபோட நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட மஞ்சுமல் பாய்ஸ் மூவி பார்த்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் கிளம்பிட்டோம். லைவாக நிறைய ஃபன் இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இதில் கவசம் வேறு முடிக்கின்ற மொழியை Day 1 evening 4 o'clock ஆச்சு. ஆன் தி வே டு கொடைக்கானல் பர்டி. படாத கழுத பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறும்போது என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து செக்கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் காரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அது போக ஆல்கஹாலிக்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகாதீங்க. அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு போங்க. இவங்க கால் பண்ண சொல்லி பேச சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்குது பர்டி. ஸோ பி சேஃப். செக் போஸ்ட் மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா செக்கிங் கரெக்டாக ஹில்ஸ் ஏறிட்டு நான் காட்டுறேன். டிரைவ் பண்ணிட்டு இருக்கான் வச்சு ஜர்சி அண்ட் ஹரி முன்னாடி உட்காந்துருந்தாரு. எனக்கு பின்னாடி போயிட்டாரு ஹரி. ரியல் மஞ்சுமல் பாய்ஸ். இது சுபாஷ். குச்சமே இல்ல. நான் தூக்க போறேன். நான் தான் கொட்டேன். இப்போ ஹரி இப்போ டைவ் அப்ளை பண்ண நான் இறங்கணும். போலீஸ்லாம் நிற்கிறாங்க. நாங்கள் கேட்கும் போது தான் தெரியும், நாங்கள் வர முத நாள் தான் இந்த 200 ஃபீட் பள்ளத்தில் ஒரு குட்டியான விழுந்திருக்கு. சொன்ன மாதிரி இருந்திருந்தா அது ரொம்ப காட் பிளஸ்ல அந்த வெஹிக்கிள் அங்கேயே தான் இருக்குது. அந்த பர்சன் எதுவுமே ஆகல, ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. கைஸ் ஒரு செம்ம இன்சிடென்ட். ஆக்சுவலி இங்கே வந்தோம். ஆல்ரெடி ஒரு நேற்று வந்து ஒருத்தன் கீழே ஃபால் ஆகிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். நான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நேற்று ஈவினிங் தான் விழுந்திருக்காங்க. ஸோ ஆனால் தூக்கிட்டாங்களாம் உயிரோட. இது ஆக்சுவலி இந்த டெப்த் வந்து ஒரு 200 ஃபீட்ஸ் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க. இந்த பாட்டுக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணலாம். கவிதை கொட்டது அது ஏயா கத்துற? எல்லாம் ஒரு பொழப்பு. தினேஷ் மணி சொல்லாம வருது. ஆனா வர்ற அவங்க கூட நைட் டைம்ல சேஃபே கிடையாது பட் ஏன்னா லைட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கூட இருக்காது. ஆப்போசிட்ல வர வெஹிக்கிளோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மூஞ்சில அப்படியே விழும். ஆக்சுவலி இன்னும் ரீச் ஆகிட்டோம். ஒரு இடத்துல சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சில் அவுட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கோம். வெளிச்சம் தெரியல. ஸோ அதான் வண்டியோட டேஞ்சர் பிரிங் கிட்ட எனக்கு பேசிட்டு இருக்கேன். பேச சரியா தெரியாதுல்ல. மச்சான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான். வாடா மச்சான் தான் எவ்வளோ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான். டயர்டாக இருக்குது, எல்லாரும் வெயிட்டிங். ஸோ பின்னாடி எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. போடி டான்ஸ் வீடியோ பார்க்குறேன். பேக் கேமரா
காசு போட போறேன். என்ன சஞ்சய்? ஏனுங்க சஞ்சய் சஞ்சய். ஹாய். ஏய் காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? ஏய் தப்பு. ஏய் போய்ட்டாங்க. And this is my family. We are vibing with my together. So if you want to enjoy me, please come to Kodai. Come to Kodai. Hey baby, come to Kodai. Woo! இவ்வளோ நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கொடைக்கானல் ஹில்லே ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக சில்வர் ஃபால்ஸில் இருக்கோம். கைஸ் ஆக்சுவலி ரீச் ஆகிட்டோம். சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ செக்கிங் போயிட்டு இருக்கு. ரெடி பண்ணி உங்களை எழுதி கொடுங்க. அடுத்து வந்தீங்கன்னா நீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி அடுத்து வந்தா நீங்க பணம் கட்ட வேண்டியது வரும். சரி சரி. கொடைக்கானல்ல நீங்க டூரிஸ்ட் போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபாஸ்டாக் பே பண்ணி தான் ஆகணும். நீங்க லோக்கல் பீப்புளா போறீங்கன்னா ஃபாஸ்டாக் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொடைக்கானல்ல வாங்கணும். அதுக்கு அம்சம் இவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. படி மற்றபடி எல்லாருமே ஃபாஸ்டாக் கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ மேண்டரி. ஹலோ படீஸ், ஆக்சுவலி ஃபைனலாக கோடை ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரூம் கிடைக்கல. பட் அது ஆல்டர்னேட்டிவாக சூப்பர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வெளியே இருந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸ்மோக்லாம் வருது இல்லை, செம்ம சில்லான டெம்பரேச்சர். பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா கூட அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் கோடை வர்றது வந்து அட்வைசபிள். ஏன்னா இதை விட குளிராக இருக்குமா. இப்போ பாருங்கண்ணா, இந்த அளவுக்கு சில் இருக்கு. ஆனா இது வந்து சம்மர் டைம். ஓகே, ஈவன் நீங்க பிளைன்ஸ்ல இருக்கவங்கலாம் பாப்பீங்க ரொம்ப வெயிலா இருக்கும். ஆனா இந்த டைம் வந்து இங்கே ஓகேவா இருக்கு. இப்பயே போக ஒரு டைமிங் இருக்குன்னா நீங்க நார்மல் நீங்க வின்டர் சீசன்லாம் வந்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரூம் பெட்டராகவே கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபெலோ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கேம்ப் ஃபயர் வெயிட்டிங் பசங்களா இருக்கேன். இங்கே பாருங்க, ஒருத்தன் ஒரு நிலைமை இருக்கான். நான் இந்த பனியனோட இருக்கேன். நானும் ஹரி மட்டும் தான் இருக்கோம். ஸோ பின்னாடி அக்ஸு, தினேஷ், சஞ்சய் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் இருந்தோ இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட போகிறோம். ஸோ லெட்ஸ் பிசி சபரி. தெரியுதா உனக்குலாம்? ஏன் நான் கூட வச்சுக்கிறது இல்லை, என் கூட பிறந்த உடன் பிரஸ். அண்ட் தர்ஷு, மணி அண்ட் தினேஷ், சபரி, சஞ்சய், ஹரி. They are vibing guys. So waiting for campfire. ஐயோ ரத்த கொதிப்பு ஃபேனு. ரத்த கொதிப்பு நம்மளை கடுப்பாங்க. இவன் தான் எங்க டீம்ஸோட முக்குரங்குகள். கெட்டதை கேட்க மாட்டான், கெட்டதை பார்க்க மாட்டான், கெட்டதை பேச மாட்டான். ஆனா இவன் அசிங்கமா பச்சா பேசுவான். இவன் விட்டு படமா பார்ப்பான், இவன் அசிங்கமா கேட்பான். இந்த குரங்கு பஸ் எல்லாம் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் இவனுக்கு. நீங்கள் கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேம்ப் ஃபயர் ஃப்ரீயாக இல்லை காஸ்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க கேம்ப் ஃபயர் போடலாமான்னு. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கனால ஃப்ரீன்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. அவங்க 800+ சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஹரி, சஞ்சய், ஹரி Hey buddy, actually day 2 morning நைட் 11 o'clock ரீச் ஆனோமா. நைட் அந்த டிஜே ஃபன்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டோம். ஆக்சுவலி தூங்குறப்போ ஒரு 2:30 இருக்கும். படுத்தனாங்க ஜஸ்ட் முழிச்சு பார்க்குறேன் 8:30 ஆயிடுச்சு. சரி, ஸோ 10 o'clock எனக்கு செக் அவுட்டு. ஸோ இன்றைக்கி பூம்பாறை அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, நான் பேக் வியூ காமிக்கிறேன். செமையாக இருக்கும். இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஷாக்கிங் மேலே ஷாக்கிங் தான் படி. இதுக்கப்புறமா நிறைய ஷாக்கிங் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரூம் கிடைக்காம அதுக்கு பதிலாக டாப்போட ஹில்லில் ஒரு 4th ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. இங்கே என் ஃப்ரெண்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க 2 பேர். அப்புறம் இங்கே ஒரு சிங்க், இங்கே கிச்சன்
அண்ட் இங்கே ஒரு பெட் அண்ட் சர்ப்ரைஸாக இங்கே ஒரு பெட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் ஆனால் இந்த ரூம் நான் கேட்கல. ஆஸ்லாம் இது வந்து ஒரு காட்டேஜ். ஓகே, இங்கே கிச்சனோட கலர் நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வெக்கேட் பண்ணிட்டோம். உங்களை வியூ பாயிண்ட் காட்டல இல்லை கைஸ். ஸோ நான் லைக் டு ஷோ த வியூ பாயிண்ட் ஃபார் யூ ஆல். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ வியூ பாயிண்ட் ஹியர். ஆக்சுவலி ஸ்டன்னிங் குட் ப்ரோ. அது மார்னிங் 6 பார்க்கும்போது அந்த மிஸ்ட் இறங்கி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு, பட் ஆனால் அந்த டைம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நைஸ்ல. வாய்ஸ் கேட்கல, சாங் பண்ணிட்டு இருக்கேன். ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு டேரெக்டாக குறிஞ்சியான ஒரு டெம்பிளில் ஒரு ஆசமான லஞ்ச் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்திருக்கேன். இந்த ஸ்பாட் பேர் தான் மோயர் பாயிண்ட். இங்கே காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பேர்டு. அண்ட் நீங்கள் மோயர் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் அண்ட் குணா கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது போகிற வழியில தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா 10 ரூபா தான் பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ரீச் ஆகிட்டேன் இப்போ நம்ம கரெக்டாக என்ன ஸ்பாட் சும்மா ஏதோ வியூ பாயிண்ட்ன்றான். ஸோ போயிட்டு சொல்கிறோம். நானும் வச்சும் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு லொக்கேஷன் பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ஓகே, I'll show the back seat for you guys. 4 mile ரோடுன்னு இருந்த இந்த பிளேஸை சார் தாமஸ் மோயர் தான் 1929 அவரோட ஓன் ரிஸ்க்ல இந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் வை திஸ் பிளேஸ் கால்ட் as மோயர் பாயிண்ட். போட்டி, பொறாமை, டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் உள்ளதான்னு அப்போ புரியும். இப்போ நாங்கள் இதுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கோம், பைன் ஃபாரஸ்ட். ஸோ செமையாக இருக்குது. மோயர் பாயிண்ட் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் பேர்டு. எங்கேயுமே பெர் ஹெட்டுக்கு 10 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சென் பிரைண்ட் தான் 1905 15 வரைக்கும் இந்த பைன் ஃபாரஸ்ட்டை உருவாக்குனாரு. கைஸ் நம்ம இப்போ பைன் ஃபாரஸ்ட் என்டர் ஆகிட்டோம். நானும் பஸ்ஸும் இருக்கோம், பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. பைன்னா யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் டு ஃபைண்ட் வாட் இஸ் பைன். ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் பைன். ஸோ ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது கைஸ். ஸோ காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும், பேக் சைட் எல்லாத்தையும் வியூ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஷியோர். தென் நிறைய அவங்களுக்கு இங்கே கேமரா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. மேபி இங்கே வந்தீங்கன்னா ஒரு மெமரிக்காக நீங்கள் அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கேமரா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். லவ் யூ படி. இங்கே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட் இருக்கும். இந்த ஹார்ஸ் ரைடு வந்து பர்சனுக்கு வந்து 200. நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா, சாரி நாட் ஒன்லி கப்புள்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 2 பேர் போனால் கூட 300. ஸோ 2 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி 150 போட்டு 2 பேராக போயிருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் ஹார்ஸ் ரைட்ஸ்லாம் கிடையாது. ஸோ we should explore here. ஏய் ஏவோடி இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். பாய். அடுத்து குணா கேவ். குணா கேவ் இங்கே செமையாக இருக்குது. நான் ஷோ பண்ணுறேன். ரீச் ஆகிட்டோம், காட்டுறேன். சில ஏமாத்திர தற்கூரிஸ் இங்கே பார்க்கிங் ஃப்ரீ கிடையாது, அமௌண்ட்னு சொல்லுவாங்க. பே பண்ணிடாதீங்க. இங்கே பெர் ஹெட்டுக்கு 10 rupees மட்டும்தான். வந்துட்டோம். ஆக்சுவலி குணா கேவ் நான் உள்ளே போயிட்டுருக்கோம். நான் ஃப்ரெண்ட்ஸு பக்ஸு எல்லாருமே காட்டுறேன் உங்களுக்கு. பெர் ஹெட்டுக்கு இங்கே 10 rupees தான். பைன் ஃபாரஸ்ட் போனல இந்த வந்துட்டேன். உள்ள என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடு வச்சிருப்பாங்க. அங்க நீங்க 10 rupees பே பண்ணிட்டு பெர் ஹெட்டுக்கு நீங்க உள்ள போலாம் படி. தாராளமா உங்க திங்ஸ் எல்லாமே சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா மங்கீஸ் இங்க ரொம்பவே அதிகமா இருக்கும் படி. ஹே படி, இது என்ட்ரன்ஸ் இருக்குனா கேவ்டா செம்மையா இருக்குது. ஆக்சுவலி மூவில பார்த்த மாதிரி காமிச்சோன்னே இல்லை, கொஞ்சம் லாங்ல இருக்கு. ஸோ போலாம். லெட்ஸ் பி இன் டச். ஓகே, நான் மூவில பார்த்துருப்போம்ல கீழே இருந்து ஏறணுன்னே குணா கேவ் இருக்கும். ஆனால் இங்கே ஆக்சுவலி லிட்ரலி அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க, கொஞ்சம் இறங்கி வாக்கபிள் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ தான் குணா கேவ். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம மூவியில் பார்க்கும்போது அந்த மஞ்சுமல் பாய்ஸில் கீழே இறங்குவாங்க, ப்ளஸ் ஏறினோடனே இந்த கடல்லாம் இருக்கும்ல. பட் அதெல்லாம் இல்லை. கடை இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. பட் இங்கே செப்பரேட்டாக வே போட்டிருக்காங்க. ஸோ let me see what's behind this Guna cave. Lots of mysteries here, so we should explore. மஞ்சுமல் பாய்ஸ் மூவி பார்த்துட்டு இந்த போர்டை பார்க்கும்போதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் படி. அந்த மூவிக்குள்ளேயே நம்ம போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த குணா கேவ் பார்க்கும்போது. கைஸ் தெரியுதா குணா கேவ்? குணா கேவ் தெரியுதா உங்களுக்கு? we are here, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். செமையாக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இங்கே கடல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. மேபி லிட்டரலி நான் சர்ச் பண்ணதை பற்றி ஒழுங்கா பார்ப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டான்னு தெரில. ஒரு 20% செட்டு பேலன்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் திஸ் இஸ் குணா கேவ் படி. மஞ்சுமல் பாய்ஸ் மூவி பார்த்துட்டு டேரெக்டாக இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அண்ட் டெரிஃபையிங் படி. சொல்ல சான்ஸே இல்லை, அவ்வளோ ஆசமாக இருக்கும். எப்படி தான் ஆண்டவர் இங்கே வந்து ரியல் கேவ்க்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணாருன்னு எனக்கே புரியல படி. இட்ஸ் அண்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விசிட் பண்ணுங்கள். கமல் சார், யூ ஆர் கிரேட். ஃபைனலி we are in Guna cave.
தெரியுதா அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுப்பாங்களா மஞ்சுமல்ல பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸில் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ கீழே இறங்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பாருங்க அமௌண்ட் ஆஃப் எங்கே இருக்குது கீழே போகிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு மஞ்சுமல் பாய்ஸில் அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இந்த பிளேஸில் ஆக்சுவலாக மூவியில் பார்க்குற மாதிரி கிடையாது. இது பயங்கர வலுக்கும். ஏன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு 2-3 பேர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க. படி பி சேஃப். காட்டுறேன் ஸ்பாட்லாம் தெரியுதா ஷவுட் பண்ணுவாங்க. அண்ட் இஸ் தட் வே மஞ்சுமல் பாய்ஸோட இந்த மோஷன் போஸ்டர் டைட்டில் கார்டு என் கார்டு எல்லாமே இந்த கிரில் தான். இங்கே போனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி தெரியுதா இதை தாண்டி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐ வில் சி உங்களுக்கு இதோ இங்கே குட்டியாக ஒரு பிளாக் தெரியுதா கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிங்கர் கிழப்பாங்க. இதுதான் ஆக்சுவல் டெவில்ஸ் கிச்சன். ஸோ வி ஷுட் எக்ஸ்ப்ளோர் வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் குணா கேவ். லெட்ஸ் வி சி. ஆக்சுவலி நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. இந்த சுபாஷ் விழுந்திருப்பார், குட்டன் தூக்கியிருப்பார். த பாண்டிங் பிட்வீன் குட்டன் அண்ட் சுபாஷ் இஸ் மார்வலஸில். ஸோ சி and this is our girls and this is our boys taking selfies in this Guna cave. இந்த கேவ்லாம் காட்டுறேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேவ் ஆஃப் செடி வந்து. ஸோ நான் மூவியில் பார்க்குற மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் இங்கே கிடையாது. ஸோ பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு இங்கே செடி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ டெத் பாத் ஹியர். பார்க்க ரொம்ப நார்மலான கிரில் மாதிரி இருந்தாலும் இது கூட ஒரு டெத் பாத் தான். ஸோ இங்கே சேஃபாக இருங்க. நிறைய பேர் அங்கே விளாண்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் விளாடாதீங்க. ஸ்பாட்டில் ஒன்றுமே இருக்காது, செடி மறைச்சிருக்கும். பட் ஆக்சுவல் கேவ் இருக்குது. பட் இங்கே பாருங்க அந்த ஸ்பாட் தான் சூப்பர்பான ஒரு இது இருக்குது. பார்த்து சொன்னால இதில் ஸ்டோன் போட்டு செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது லீகல் இல்லை. ஸ்டோன் தான் நான் டெப்த் செக் பண்ணுறது போட்டு பார்க்கலாம். கேட்குமான்னு தெரியல. ஸோ பேட்டு வவால் இங்கே காணோம். இதோ இப்போ போச்சு. நான் ஸ்டோன் போட்டேன்ல ஒன்று இந்த சைடு இந்த சைடு போச்சு. ஃபோன் உள்ள சரி இங்கே ஒரு கேவ் இருக்குது, இங்கே ஒரு கேவ் இருக்குது. ஸோ இதுவும் மோர் தென் ஒரு 900 ஃபீட்ஸ் ஆகும். ஸோ சேஃபாக இருங்க. அதுவும் இந்த கிரில் வரைக்கும் அலௌடு. நம்மளால் வியூ பண்ண முடியுது. என் செண்பகநாதரோட ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவர் வந்து இந்த ஸ்டோன் த்ரோ பண்ணி தான் இந்த டெப்த்தை செக் பண்ணும்போது தான் ஃபாலோ ஆனார். ஸோ பட் இங்கே அப்போ வந்து அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ நவ் இருக்குது. இந்த ஸ்டோன் த்ரோ பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, செண்பகநாடார் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த பேரை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த பர்சன் வந்து 1950s பயங்கரமான மில்லினர். இந்த பள்ளத்தை விசிட் பண்ணுறதுக்காக சம்மர் டைமில் அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸோட கண்டிப்பாக வந்துடுவார். ஸோ அவர் விசிட் பண்ணுற டைமிங்கில் இந்த பிளேஸ் பேர் குணா கேவ் கிடையாது. ஏன்னா அப்போ அந்த மூவியே எடுக்கல. ஸோ அந்த பள்ளத்தை விசிட் பண்ண வந்த இவர் கால் தவறி 600 ஃபீட்க்கு கீழே இவர் உள்ளே போய் விழுந்துறாரு. அவர் இறந்தவும் செஞ்சுறாரு. ஸோ யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் குப்புசாமி நாயுடு அவர் பையன் அந்த பாடி எடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு முன்னாடி வந்து அவர் பாடியை 600 அடிக்கும் கீழே போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சுபாஷ் அண்ட் குட்டனுக்கு நடுவில் இருந்த பாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இந்த குப்புசாமி நாயுடு செண்பகநாடாருக்கு நடுவில் இருந்த பாண்டிங் எதுவுமே கிடையாது. ஒரு பையன் அவங்க அப்பாவோட உடலை வெளியெடுத்துறது கஷ்டப்படுறத பார்த்த குப்புசாமி நாயுடு உள்ள தில்லா இறங்கிட்டாரு. அங்கதான் பள்ளம் இருக்கு, அந்த கேவ் இருக்கு. பட் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ரியலைஸே பண்ண முடியாத குட்டி குட்டி பள்ளம் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பள்ளம் இருக்குது. இது வந்து ஒரு ஆளுவே ஃபுல்லாக இது பண்ணுறப்ப இது இருக்குது. செம்ம டெப்த்து தான். இந்த மாதிரி தான் மேபி சுபாஷோட இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம். 6 முடிச்சா டைம் வச்சு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலாக இருக்குது. ஒரு நல்ல மெமரிஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே, பயங்கரமாக இருக்குது. போய் எப்பவுமே இந்த கூட்டம் வந்தது கிடையாது. ஆஃப்டர் வாட்சிங் மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே மோர் தென் மலையாளிஸ் அதிகமாக வராங்க. தமிழ் பிளேஸோட விசிட்டிங்கும் அதிகமாக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். பை. குணா கேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக வட்டக்கண்ணில் இருக்க டால்ஃபின் நோஸ்ன்ற பிளேஸ் தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ரக்கிங் பண்ணி போகணும். பயங்கரமாக கால் வலிக்கும். குழந்தைங்க லேடிஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோம் வைல்ட் பைசன் பேர்டு, அதாவது காட்டு மாடு. கைஸ் கீழே வராங்களா? நீ இந்த ஊரு? என்னோட குரங்கு. See the actual bison there. Actually இது ரொம்ப குட்டி. பெருசு நான் காட்டுறேன். பெருசு பார்த்தா காட்டு. பெருசு பார்த்தா காட்டுறேன். சக்லி. இந்த வியூ செம்ம வியூவா இருக்கு பாரு. செல்ஃபி வாட்ச். ஆக்சுவலி அங்க இருக்குது செம்ம டேஞ்சர். ஆனால் எடுத்துட்டு இருக்காங்க. நானும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். செம்ம கஷ்டப்பட்ட ஏரியா தான் இது. இந்த ஏரியா பேர் டால்ஃபின் நோஸ். மோஸ்ட்லி இங்கிருந்து வரவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐ ஷோ. ஓகே, சும்மா நடந்த வரைக்கும் கால் வலிக்குது. இங்கே பாருங்கள் எங்கள் டீம் ஜீவனா. பட் இந்த அண்ணா பாருங்களேன், எவ்வளோ லக்கேஜஸ் பாருங்கள். எப்படி தூக்க போகிறாருன்னே தெரில. நான் தூக்கவானா? ஒரு பை பிடிக்கட்டா? நான் வந்துடுவேன். பழகிடுச்சேண்ணா. அதான் 71 இருக்கிறீங்க. செம்மண்ணா. எனக்கு சும்மா நடக்கிறதுக்கு நடக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. அது சொன்னது கேட்டிங்களா? இந்த மாதிரி நடந்தால் தான் டிசீஸ் வராதான். இவனே அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே. நம்ம முன்னாடி ஜென்ரேஷன்னா 80-90 வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. நம்மளை பாருங்கள் 40 நம்மளால் பார்க்க முடியல.
40+லேயே எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருது. யூனோ த வெல் ஃபைன் ஆக்டர் ராஜ்குமார், சன் சிவராஜ்குமாரோட பிரதர், அவர் கன்னடா ஃபேமஸ் ஆக்டர், ஒன் ஆஃப் த குட் டோனர் அண்ட் ஆல்சோ குட் பர்சன். அவங்க வந்து அவர் ஏஜ் வந்து 40+ தான். ஸோ அவர் ஹார்ட் அட்டாக், ஈவன் இஸ் அ குட் ஃபிசிக் ஹி ஹேவ். ஸோ வெரி குட் பர்சன், பெஸ்ட் டோனர் இட் செல்ஃப், லைக் சூர்யா கைண்ட் ஆஃப் பர்சன் இன் கர்நாடகா. ஸோ சம்மல்ல பாருங்க, சும்மா உட்காந்துருக்கா, நடந்து வந்தது தான் முடியல எங்களால், மூச்சு வாங்க. ஈவன் என்னால் கூட முடியல, இவனாலே முடியல. எங்கள் வயசில் நின்று போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த அண்ணா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 kgs அவங்க கடை போட்டிருந்தாங்க இந்த டால்ஃபின் நோட்ஸ் பக்கத்தில். ஸோ அந்த கடையை முடிச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஃபைனில் லெட்ஸ் see, சம முடியவே இல்லை கைஸ். இப்போ ஒரு சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட வந்திருக்கோம். சாரி, ஒரு ஹோட்டலு சாப்பிட வந்தோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது யூஸ்வலாக நம்ம ஏரியா சைடு நான்வெஜ் செம்மையாக இருக்கும், வெஜ்ஜு ஆவரேஜாக இருக்கும்ல. அப்படியே டவுன் டு த எர்த்து. இந்த ஹோட்டலில் வேறு மாதிரி இருக்குது. வெஜ்ஜு சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் நான்வெஜ்ஜு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டு. ரிவ்யூ கேள்வி பட்ஸு எப்படி இருந்துச்சு நான்வெஜ்ஜு மச்சான்? நாட் என்ன சொல்கிறது, நாட் குட். ஸோ கடை பேரை மென்ஷன் பண்ணுறேன். தோசை வெஜ் ஐட்டம் கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள் கோடை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வரீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் கெட் டைஜஸ்ட் ஈஸிலி. ஸோ நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ணுன்னா வெஜ்ஜு சாப்பிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, ஷூர், பாய், ஸ்டே டியூன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கடா தர்ஷி. ஸோ ரூம் போய் நம்ம காட்டுறேன். ஹே பர்டி, இன்னைக்கு டே 2 இன் கோடை. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்பிடுவோம். மார்னிங் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி ஆக்சுவலி கிளைமேட் செம்மையாக இருக்குது. வெயில் இன்றைக்கி தான் அடிக்குது. நாங்கள் யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இவ்வளோ தூரம் வெட்டாக இருந்துச்சு. நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. பட் வியூ பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கோடை பற்றி அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் நிறைய பஞ்சி ஜம்பிங் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் இல்லை. நம்ம சேலமில் இருக்கல ஏற்காடு, அங்கே இருக்கும் நிறையா அதெல்லாம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அதையும் ஒரு நாள் விசிட் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து கோவா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்படியே இருங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கோட எல்லா கிளிப்ஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டே டியூன், பாய். செகண்ட் டே நாங்கள் கிளம்பி ரொம்பவே ட்ரெண்டில் இருக்க இந்த தாத்தாவை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். போடி இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவரை பற்றி பிகன் ரூட்ஸ் அண்ட் மதன் கௌரியானா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 20 வருஷமாக அந்த ஜீப்பை விட்டு இவர் இறங்கவே இல்லையா. இவருக்கு நிறைய மறையிற பவர் இருக்கான், இவர் ரா ஏஜென்ட்டா, அப்படி இப்படின்னு நிறைய மிஸ்ட்ரிஸ் இவர் பின்னாடி இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்மளே இவர் டேரெக்டாக மீட் பண்ண பார்க்க போயிட்டோம். இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு நார்மலான பர்சன் தான். படி ஹிந்துசம் பற்றி படிக்க நம்ம இந்தியாக்காக வந்திருக்காரு. யார் கடவுள்னு கேட்டால் நம்ம தான் கடவுள்னு சொல்லி ஒரு ஆசமான பதில் கொடுத்தாரு. இவரை பற்றி நிறைய விஷயம் கேட்க அவர் நிறைய சொன்னார். ஸோ அது ஃபுல்லாக வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. Norway, okay. Finland, Denmark, German. Okay. Germany, yeah, okay. England. Okay. Why you took this decision? Are you comfortable with this, sir? Actually, we are excited to hear your story. It will take time. Yeah, okay. If you need any help, means please. No, I don't need a video. Okay. 10 billion. 3 days back, one man came from Behind Woods. Actually, I think I saw that video only. We are here to explore KODAIKANAL, but we are more than excited to see you only. So that's why we are come this way. But actually, we are planned to go. How can you manage your financial status with you, sir? I get pension. Pension? How much for Indian currency? 60,000 rupees. 60,000. 30,000 rupees I use inside. 30,000 rupees. They give you 4 people. Yeah, actually I heard about that. You will be serving for the people you didn't use. They don't have money. Great man, actually, you are the real God for them, you know. People have believe in God, No, but that's I not believe matter. also they must help poor people. Yeah. Actually, you are the real God for them, you know. You know about the history behind your story, sir? Ego. Yeah. I don't know what about you. Your life is very surprising and also very inspirational for us. Even people have lots of questions in their mind. They will be how to survey their life. You are the example for them, right, sir? Life is not behind everything, right? How can you manage the Tamil food, sir? Actually, Country food is different. Like I Yeah. here is also food are like a so spicy. Have any family, sir? Are you married or you single? No, I am not married. You're not married. I have not had sex 32 years. You don't have any idea. You will manage your health. But till now, what's your exact age, sir? Take a photo. I will say. What's your age, sir? You are 20. I'm 25. 25. Yeah. And 23. Only 22. 22. And you 27. 23. 23. These people are 23. This one 23. He is 22. He is 27. No, let me stay. Why do you have some problems, sir? Buy some. They all bring up there.
But they won't touch you anything, right? Anyone? They touching my car. Elephant not coming. You're facing that kind of issue with the disturbance of the elephants for you? One elephant came. And they took one person. And killed them. You saw that lively, yes sir? In newspaper. You got scared about that incident. Okay. You know about that incident through the newspaper. Yeah. We both are living in Madurai, sir. Yeah, we all are from Madurai, sir. If you need any help at any time, means let me know. Nobody can help me. Can I get your number, sir? It's not working. Oh, This phone is not number working. 6. I'll be go very fastly. Lots of number put in the same display. Some display issue. Are you able to manage with your financial? 30,000 is all enough for you, sir? For your food, for your accommodation. Do you think it's okay with you? In future, are you planning to win for Norway or not? Why are they want actually go to Norway? Actually, because we are from Madurai, even, but now we are in Kodai. But we are not comfort to here for a while day itself because we are missing our home, we are missing our family. So that's why I'm thinking, how can you manage your family without here? And this is not, you know, the people without knowing any languages. You are not comfort with the people. I don't know why you took this decision. I'm not comfortable with it. And Norway. Some people said to me, all Poombarai now. This ego. No photo on me. Yeah, we take photo. iPhone. Yes, sir, I'm having iPhone. This is an iPhone. Yeah, this is an iPhone. 80,000. Yeah, exactly. 80,000. This Samsung also same. Yeah, Samsung, the price is same, but the quality difference between Samsung and iPhone was, between them, the iPhone was great and looking, so photo quality also good compared to Samsung. But some people say Samsung camera better. Better than iPhone, The huh? same. Actually, I am an iPhone. You know PMK. ADMK, DMK, PMK. The political party in Tamil Nadu, yeah. He came here. They asked me to support They him. took interview with you. அவன் எதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். I cannot support him political party. You don't want to support them, sir. That's not a rule in India. No, say Yeah, that's I a only, personal- you must help poor people. Actually, they're telling them you lie. To force them to, they're getting votes from local people because they force them to get a vote from people. If you said local people also have some belief on you, sir, because you have some magical powers. So now the people looking like you as a god to them. So that's why it becomes you also serving to the people, poor people. No, so that's why they're looking like you're god. So they force you to get votes from local votes. So that's a political party issue. So if you anyone from local parties, if anyone from political party like means, please don't talk to them. Press எல்லாம் வந்திருக்காங்க. அதுல சப்போர்ட் Okay. What is MBA? This is business. Yeah. Master. Management Yeah, of master Business Administration, yes sir. I am doing masters in Chennai. That's why I want to take selfie with you, sir. கிரியேட் கொடுக்க. ஐயோ நீ நில்லுடா. Mamsa. Yeah. ஆக்சுவலி நம்ம இப்போ கொடைக்கானல் இருக்க இந்த ஃபேமஸ் போட் ஹவுஸ் தான் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறது. ஒரு அமௌண்ட் வந்து இங்கே வாங்குவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து 750 பே பண்ணோம் 2 போட்டுக்கு. 6 மெம்பர்ஸ் ஒன்று, அப்புறம் 4 மெம்பர்ஸ் ஒன்று. பட் நாங்கள் 9 மெம்பர்ஸ் தான் வந்தோம். ஸோ பெடல் பண்ணுறதுனால மூச்சு வாங்குது. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு டாக் ப்ராப்பர்லி. ஸோ டேக் இட் சீரியஸ்லி கைஸ். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இங்கே நாங்கள் மொத்தம் 1500 பே பண்ணி 2 போட்ஸ் எடுத்தோம். 6 மெம்பர்ஸ் போகிறது. சாரி, ஆமாம் 6 மெம்பர்ஸ் போகிறது. அது வந்து போகிறது வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து 4 மெம்பர்ஸ் போகுது. அது நம்மளாம் ஓனாக பெடல் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு சாய்ஸு நீங்கள் பெடல் பண்ணுறதே எடுத்துங்க. குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ அண்ட் உங்களுக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஓகே, சரி கைஸ், நான் ரைட் முடிச்சுட்டு ஒரு செம்ம ஃபன் நடந்துச்சு. எங்கள் கூட ஒரு பையன் ஜாயின் பண்ணான். யாரோ ஒரு டிக்கெட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எங்கள் போட்டில் அந்த பையன் வந்தான். ஸோ நாங்கள் போட்டில் சேஸ் பண்ணி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு ஈவன் அந்த இது வந்து வெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த பையனை ட்ராப் பண்ணிட்டு வரோம். ஸோ எங்களுக்கு டைமிங்கே இல்லை. நாங்கள் இப்போ 1.5 hours கூட பண்ணலாம். இது நான் சொல்லாமல் தெரியல. அந்த பையன் அமௌண்ட் வேணாம், சாரி இது வேணாம், டைமிங்கில் நீங்கள் எவ்வளோ திரும்ப என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். நல்லா பையன். ஸோ ஈவன் இவ்வளோதாங்க கைஸ், லேக் பற்றி இவ்வளோ தான். 80 feet டெப்த் இது. அது போக என் மச்சான் இருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்ட் வச்சலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ போயிட்டுருக்கோம் ஜாலியாக. நல்லா இருக்கு. ஆக்சுவலி கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. லேக் வியூ அப்படியே பேக் சைடை போய் பாருங்களேன். இது டோட்டலாக ஒரு 6 to 7 kilometers வரைக்கும் இது சரௌண்டிங் வரும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சுற்றி வெயில். 6 கிளைமேட். ஆனால் குளிராக இருக்குது.
மிஸ்ட் இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது. ஓகே, ஸ்டே டியூன் கைஸ், ஸ்டே சூப்பர் பாசிட்டிவ், மிஸ் யூ. ஹேய், ஐ லவ் யூ படி, பை. அட் லாஸ்ட் ஃபைனலி நம்மளும் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் படி. 3 days கொடைக்கானல் ட்ரிப் எங்களுக்கு நிறைய ஆசமான எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு படி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சூப்பர் பாசிட்டிவ், பாய் படி. ஹேய், ஒன் செக், மிஸ் யூ அண்ட் லவ் யூ ஸோ மச் படி, பாய்.